பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். ஒரு முறை மிஷனரிமார்கள் ஊழியத்துக்கு சென்றிருந்தார்களாம். மலைவாழ் மக்களிடத்தில் சென்று ஊழியம் செய்தார்கள். அப்படி ஊழியம் செய்யும்பொழுது அந்த மலைவாழ் மக்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க எண்ணினார்கள். எனவே அவருடைய மொழிகளிலே இந்த வேதத்தை ஏற்றி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று இந்த மிஷனரிமார்கள் யோசித்தார்களாம். அப்பொழுது அது ஆதிவாசிகளில் படித்த ஒருவரை அழைத்து அவர்களை கேட்டார்களாம், சமாதானம் என்ற வார்த்தைக்கு உங்களுடைய ஆதிவாசி மொழிகளிலே எப்படி சொல்வீர்கள்? ஹவு டு டிரான்ஸ்லேட், அது எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டார்களாம். அப்போ இந்த ஆதிவாசி சிந்தித்தாராம். கடைசியில் அவர் சொன்னாராம், எங்களுடைய இந்த ஆதிவாசி மொழிகளிலே சமாதானம் என்ற வார்த்தைக்கு டைரக்ட் மீனிங் ஒன்றுமில்லை, ஆனால் எப்படி எழுதலாம், அது அமர்ந்து கொள்வது, இருதயத்தில் உட்கார பண்ணுவது அப்படின்ட்டு சொன்னாங்களாம். ஸோ சமாதானம் அப்படின்னா அது உள்ளத்தில் அமர பண்ணுவது, இருதயத்தில் இருப்பது. சமாதானம் அப்படின்னா பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் கூட காற்றை பார்த்து கடலை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாகிரு, இறையாதே அமைதலாகிரு. எத்தனை பேர் உள்ளம் சமாதானமற்று கொந்தளித்து கொண்டிருக்கிறதோ தெரியாது என்று காற்றை அடக்கிய தேவன், கடலை அமர பண்ணின தேவன் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சமாதானமற்ற இந்த சூழ்நிலை மாற்றி அமர பண்ணும்படியாய் எப்படி அது ஆதிவாசி சொன்னாரோ, அமர பண்ணுதல், உட்கார பண்ணுதல் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உலகம் தரக்கூடாத கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய சந்தோஷமும் உங்கள் இருதயத்தை நிரப்பப் போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பல தோல்விகள் சமாதானமற்ற சூழ்நிலை உருவாக்குகிறது. பல பயங்கள் சமாதானமற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. சில கலக்கங்கள் சமாதானமற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமாதானமற்ற சூழ்நிலையை மாற்றி அவருடைய சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் அமர பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு தரும் சமாதானம், அதாவது எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று எழுதி வைத்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் தன்னோட முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறாராம். உங்களுக்கு சமாதானத்தை அவர் கட்டளை இடுகிறாராம். எப்படி காற்றுக்கு கட்டளை இட்டாரோ, கடலுக்கு கட்டளை இட்டாரோ, அப்படி சமாதானத்திற்கு கூட கர்த்தர் கட்டளை இடுகிற தேவனாக இருக்கிறார். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சங்கீதம் 119 165 சொல்லுகிறது. ஆம், இந்த வேதம் ஒரு மாபெரும் பொக்கிஷம். இந்த வேதத்தில் சமாதானத்துக்கான அத்தனை வழிமுறைகளும் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேனிலும் தேன் கூட்டிலுமிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மிகுந்த மதுரமுள்ளதாக இருக்கிறது. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி இழுப்பதற்கு இந்த வேதத்தில் சமாதானத்தின் காரணிகளை வைத்திருக்கிறார்கள். இந்த வேதத்தை வாசிக்கும்போது அது நீடித்த நாட்களையும் ஆயுசையும் பெருக பண்ணுவதற்கு வல்லமை இருக்கிறது. ஸோ கர்த்தர் இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். இந்த உலகமே சமாதானமற்று தெரிந்து கொண்டு இருக்கிறது. யாராவது உங்களை பார்த்து ஹலோ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கும். ஹவ் ஆர் யூ? ஐ ஃபைன். உண்மையாக நல்லா இருக்குமா? உண்மையாக ரொம்ப ஃபைனாக இருக்கிறோமா? உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோமா? ஆனால் யாரா கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. உடம்புலாம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சமாதானமற்ற சூழ்நிலை. ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம்? நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம், நம்ம ரொம்ப சமாதானமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன்,
உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான சமாதானத்தை நமக்கு தரப்போகிறாராம். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம இருதயம் என்ன பண்ணுமா? சமாதானத்தினால நிரம்பும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பலன் ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறும். இந்த சமாதானமற்ற சூழ்நிலைக்கு மெயின் ரீசன், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயம், நம்மளோட பலவீனம். ஏதோ ஒரு பலவீனம், இது இப்படி ஆகுமா, அது அப்படி ஆகுமா, அவங்க எப்படி செய்வாங்களா, அவங்க அப்படி செய்வாங்களா, யாரோ எனக்கு என்ன பண்ணாங்க, தீமையை விதைத்து விட்டார்கள், யாரோ சூனியம் பண்ணுறாங்க, யாரோ மந்திரம் பண்ணுறாங்க, யாரோ திட்டுறாங்க, இப்படி யாரோ எதையோ குறித்து கலக்கத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறான், உங்கள் உள்ளத்தில் கலக்கங்கள் இருந்தால், உங்கள் உள்ளத்தில் பயங்கள் இருந்தால், உங்களத்தில் திகில்கள் இருந்தால், யாரும் எனக்கு தீமை செய்கிறாங்க, யாரும் எனக்கு நன்மையை செய்யலை, யாரும் என் லைஃப்பை கெடுக்கிறாங்க, என் ஃபேமிலியை கெடுக்கிறாங்க அப்படின்ற பயம், தேவையில்லாத கற்பனை உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது எந்த விதமான பயமாக இருந்தாலும், எந்த விதமான குழப்பமாக இருந்தாலும், எந்த விதமான அமைதற்ற சூழலாக இருந்தாலும், சூழ்நிலைகளுக்கு மேலே அசைவாடுகிற தேவன். குழப்பங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் தேவையில்லை. நடக்காத ஒன்றை நினைத்து 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 குழம்பி அலைய தேவையில்லை. இது நடந்து விட்டதே, இது எப்படி ஆகுமோ, என் வாழ்வு எப்படியா இருக்குமோ, என்னோட ஃபியூச்சர் எப்படியா இருக்குமோ, என் குடும்பம் எப்படியா இருக்குமோ, என் பிள்ளைகள் எப்படியா இருப்பார்களோ, இப்படி உங்கள் உள்ளம் அமைதியற்ற ஒரு சூழலுக்குள் கடந்து வந்திருந்தா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட வாங்க ஆண்டவரே. பைபிள் சொல்லுகிறதே, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன்மேல் புரளாது, நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்கினி சுவாலையானது உன் பேரிலே பற்றாது. இன்றைக்கு காணப்படுகிற, இன்றைக்கு நீங்கள் கடந்து வருகிற, இன்றைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற எந்த பிரச்சனையும் ஃபியூச்சர்ல வரப்போகிறது இல்லை. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எந்த ஒரு காரியம் என் இதயத்தின் சமாதானத்தை கெடுத்துக்கொண்டு இருக்கிறதோ, ஒருவேளை என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை, உயர் அதிகாரிகள் மூலமாக எனக்கு சமாதானம் இல்லை, அக்கம் பக்கத்து ஜனங்கள் மூலமாய் சமாதானம் இல்லை, என் திருச்சபையில சமாதானம் இல்லை, ஏன் ஆண்டவரே என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். குறைவான காரியங்களை, குறைவான நபர்களை, குறைவான சூழ்நிலை எண்ணி 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 நாம் கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் என் சமாதானத்தை தருவேன், இதோ என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து விட்டு போகிறேன் அப்படின்னு அந்த சமாதானத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போலையா. அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து விட்டு போகிறேன். இங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைவீர்கள். எந்த ஒரு காரியம் பலவீனப்படுத்துகிறதோ, எந்த ஒரு எண்ணம் பலவீனப்படுத்துகிறதோ, எந்த குற்ற மனசாட்சி பலவீனப்படுத்துகிறதோ, ஐயோ நான் ஏன் இப்படி செய்தேன், நான் இப்படி தெரியாமல் செய்து விட்டேன், இதை யாரும் அறிக்கையிட முடியவில்லை என்று உள்ளத்தில் நீங்கள் கலக்கத்தோடு இருந்தால் ஓடி வந்துருங்க, ஓடி வந்துருங்க. வேதம் சொல்லுகிறதே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் இளைப்பாறுதலை தருவேன். I will give you rest. மோசேக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், my presence shall go before thee and I will give you rest என்று சொல்கிறார்களே, அந்த இளைப்பாறுதல், அந்த சமாதானம் இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துறாங்க, உள்ளத்துல சமாதானம் அவனுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்களா சமாதான காரணர். அவர் பிறக்கும் போது சொல்றாங்க, இவர் ஒரு சமாதான பிரபு, சமாதானத்தை பூமியில உண்டாக்க வந்த ஒரு பிரபு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார், சந்தோஷத்தின் தேவனாக இருக்கிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இன்று கொடுப்பதற்கு அவர் ஆவலுள்ள தேவனாய் காத்திருக்கிறார். இங்க சொல்றாங்க, ஏக சிந்தையால் ஒரு சமாதானமா. சில வேளைகளில் குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நிறைய வித பிரச்சனைகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினைகள், சகோதரர்களுக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, நம்ம வைத்திருக்கிற வாட்ஸ்அப் குழுக்கள்ல எங்க பார்த்தாலும் பிரிவினைகள், பிரச்சனைகள் ஏங்க வருகிறதுனா, இங்க பைபிள் சொல்லுது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, சகோதரரே சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக
சிந்தையா இருங்கள், சமாதானமா இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அன்புக்கு காரணர் கர்த்தர் தாங்க, சமாதானத்துக்கு காரணர் கர்த்தர் தாங்க. அவர் என்ன கேட்கிறாரு? நீங்க ஒரு மனமா இருப்பீங்களா? ஒன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஒன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்குமா? ஒரு மனமா வருவீங்களா? ஒரு காரியத்தை ஒரு மனமா சிந்திப்பீங்களா? ஒரு மனமா செயல்படுத்துவீங்களா? அப்படிதாங்க வேதம் கேட்கிறது. நம்ம குடும்பத்துல ஒற்றுமையா இருந்தா பிசாசு வர முடியாதுங்க. நம்ம குழுக்கள், வாட்ஸ்அப் குழுக்கள், நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள், நம்முடைய தொழில்கள், அங்கே எல்லாமே நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது யாருமே ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஒரு கதை சொல்லுவாங்களே, ஒரு ஊரில் 4 மாடுகள் இருந்தது. அந்த 4 மாடு என்ன பண்ணாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணோம், அந்த 4 மாடையும் கொன்னுறதுக்கு வழி பார்த்து கொண்டே இருக்கும். ஆனால் 4 மாடுகளும் ஒற்றுமையாக இருந்தாங்க. 4 மாடு ஒன்றாக இருந்தது. அந்த சிங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எனவே அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், அது ஒரு குள்ள நரிக்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்குது. இந்த 4 மாடுகள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றாவே வராங்க. நான் பெரிய சிங்கம் இருந்தா கூட இந்த 4 மாடுகளை என்னால பண்ண முடியல, இதை உடைக்கவே முடியல, இவங்களை அடிக்கவே முடியல, கொல்லவே முடியல, சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் போயிட்டு அந்த குள்ள நரிக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டது. குள்ள நரி சரியா ஒரு ஆலோசனை சொல்லுச்சு. அவங்க 4 பேரும் ஒற்றுமையா இருக்கிறாங்களே, அதுதான் உன்னோட மைனஸ் பாயிண்ட். அவங்களை என்ன பண்ணுங்க, நீங்க தனித்தனியா பிரிச்சுடி. சிங்கமே தனித்தனியா பிரிக்கும் போதுனாச்சா அந்த சிங்கம் ஒவ்வொரு மாடுகளை போட்டு அடித்து கொன்று போட்டது. இதை தாங்க பிசாசு பண்ணி கொண்டு இருக்கிறான். குடும்பத்தில் பிரிவினை, தொழில்களில் பிரிவினை, வேலை ஸ்தலங்களில் பிரிவினை, திருச்சபைகளில் பிரிவினை. நம்ம ஒன்றா 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல பேசினா கூட, ஒரு 2 பேர் பேசினா கூட, ஒரு 3வது நபரை குறித்து பேசி அங்கே ஒரு பிரிவினை, அங்கே ஒரு கலக்கம், அங்கே ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம், உருவாக்கி விடுகிறோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஏக சிந்தையாக இருங்கள், நீங்கள் சமாதானமாக இருங்கள். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம் தேவன் உங்களோடு கூட இருப்பார். என் தேவன் என்னோடு கூட இருந்தா ஏன் சமாதானத்தை என்னை விட்டு யாரும் என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்திருப்பாரானால் அந்த சமாதானத்தை உலகத்தான் எடுக்க முடியாது, பிசாசு எடுக்க முடியாது, தீய மனிதர்கள் எடுக்க முடியாது. ஏன்னா உங்க மனசு இருக்குதுல்ல, உங்க இதயத்தில் இருக்குதுல்ல, அது யார் கொடுத்த சமாதானம்? என் தேவன் கொடுத்த சமாதானம். சொல்ல, எனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, நான் சமாதானமா இருக்கேன், இது என்னால் உண்டான எனக்கு சந்தோஷத்தை உருவாக்க தெரியாது, எனக்கு சமாதானத்தை உருவாக்க தெரியாது. ஆனா என் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சமாதானத்தை ஒருவர் என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது. ஒருவேளை கர்த்தர் கொடுத்த இந்த சமாதானத்தை பிசாசோ, மனுஷிக ஆவிகளோ, உங்களுடைய சகோதரர்களோ, சகோதரிகளோ, பெற்றோர்களோ, நண்பர்களோ, உடன் வேலையாட்களோ, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கலீக்ஸோ யாராவது இந்த சமாதானத்தை எடுத்து போட்டிருந்தா, வேறு விதமான எண்ணங்களை விதைத்திருந்தா, நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல சமாதானத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் வைத்துட்டு போயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆண்டவரே, ஏதோ ஒரு போராட்டம் ஆண்டவரே, யாரோ சொன்ன சில காரியம் ஆண்டவரே, யாரோ பேச சில பேச்சு ஆண்டவரே, என் இதயத்துக்குள் வந்து, என் சிந்தையுக்குள் வந்து என் சமாதானத்தை குலைத்து கொண்டு இருக்கிறது, கெடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சனத்தில் தேவ ஆவியானவர் உங்களுக்கு மேல அசைவாட விரும்புகிறார். நான் ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறேன், தேவன் ஜலத்தின் மேல அசைவாடினார். அப்படி அசைவாடும் பொழுது அந்த ஜலத்தின் மேல் என்ன இருந்ததா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுங்க. ஆனா கூட வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அசைவுகள் உங்கள் மேல அசைவாடுகிற தேவன், உங்கள் குடும்பத்தில் அசைவாடுகிற தேவன், உங்கள் இருதயத்தில் அசைவாடுகிற தேவன், உங்கள் தொழில் எங்க நீங்க போனாலும் அசைவாடுகிற தேவன். என்னாச்சு தெரியுமா, அந்த முதல் அதிகாரத்தில் அசைவாடின தேவ ஆவியானவர் ஒன்றையும் உருவாக்கினார். உங்களுக்கான சமாதானத்தை உருவாக்குகிற தேவன், உங்களுக்கான சந்தோஷத்தை உருவாக்குகிற தேவன், எல்லா சமாதான குலைச்சல்களை, எல்லா சமாதானமற்ற சூழ்நிலைகளை என்று உங்களை விட்டு மாற பண்ணுகிற தேவன். நான் நேற்று சொன்னனே, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். மாற்றமில்லாத ஒரு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுருவாக்கங்களை உருவாக்க விரும்புகிறான். எழுந்து போனீங்களா, ஏற்கனவே சமாதானம் கொடுத்திருந்தாரா, நிம்மதியா இருந்தீங்களா, யாரோ நிம்மதியை கெடுத்துட்டாங்களா, யாரோ சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்களா, யாரோ சமாதானத்தை கெடுத்துட்டாங்களா, போகட்டுங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீ முந்தினங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை யோசிக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம். எது வேணா உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கட்டுமே, பெரிய காரியம் நடந்துட்டு இருக்கட்டுமே,
உங்களுக்கு பிடிக்காத காரியம் நடந்திருக்கட்டுமே, அது பிசாசு கொண்டு வந்திருக்கட்டும், மனுஷ ஆவிகள் கொண்டு வந்து யாரோ எதுவோ உங்கள் சூழ்நிலைக்கு மேலா உங்களை முன்னேறக்கூடாதபடி ஏதோ கட்டி வைத்திருக்கட்டுமே, ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நாளில் இதோ இதோ டுடேன்னு கூட சொல்ல, ரைட் நவ், இப்பொழுதே இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இப்பொழுதே இப்பொழுதே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பிள்ளைகளை யார் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த வேளையில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல, எந்த இடத்தில் சமாதானத்தை இழந்து போய் காணப்படுகிறீர்களோ அந்த இடத்துல இப்பொழுது சமாதானத்தை கொண்டு வருகிறார். சமாதானம் நதியை போல புறப்பட்டு வருகிறது. ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள், அன்பிலை நிலைத்திருங்கள் என்று 1 கொரிந்தியர் வாசிக்கிறோமே. அந்த அன்பின் அக்கினி, அந்த கிருபையின் அக்கினி, அந்த சமாதானத்தின் அக்கினி இப்போது உங்கள் இருதயத்தை முழுமையாய் நிரப்புகிறது. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அல்லேலூயா. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்களேன், என் கர்த்தர் நல்லதாங்க வச்சிருந்தாரு, நல்லதாங்க சமாதானம் தந்தாரு, என் குடும்பம் நல்லதாக இருந்தது, ஆனால் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்போ நான் ரொம்ப வேதனை பண்ணுறேன், என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, என் சிந்தையில் சமாதானம் இல்லை, என் வாழ்விலே சமாதானம் இல்லை, எதையோ நினைத்து 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 நான் ஏங்கிக் கொண்டு இருக்கிறேன், ஏதோ கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறேன், எதையோ கடந்ததை நினைத்து நினைத்து என் வாழ்க்கையை நான் அப்படி அழித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறாருங்க. அவர் உருவாக்குகிறவராங்க. அவர் சொன்னார் பாருங்களேன், வானம் உண்டாங்க கடவுது, பூமி உண்டாங்க கடவுது, ஆகாயம் உண்டாங்க கடவுது. வெறும் வார்த்தை தாங்க, அது கர்த்தரோட வார்த்தைங்க, அது ஜீவனுள்ள வார்த்தைங்க. அப்படியே அந்த வார்த்தை புறப்பட்டது, அப்படியே எல்லாமே உருவானதுங்க. உங்கள் வாழ்க்கையை கட்ட விரும்புகிறாங்க, உங்களுக்கு ஒரு புதிய காலத்தை செய்ய விரும்புகிறாங்க. நீங்க நேற்று என்ன நடந்தது, ஏன் இன்னைக்கு என்ன நடந்தது, இதை நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், எந்த க்ஷணத்தில், எந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேருந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார், அடையாளத்தை செய்ய போகிறார். நீ விசுவாசித்தால், ஆண்டவர் சொல்வாரு கொஞ்சம் விசுவாசம், அது கொஞ்சம் எப்படி தெரியுமா, கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட போகுன்னு சொன்னாரே, அந்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் உங்களோடு கூட அவர் கடந்து வர விரும்புகிறார், உங்களோடு அவர் டிராவல் பண்ண விரும்புகிறார், உங்களோடு இணைந்து இருக்க விரும்புகிறார், இசைந்து இருக்க விரும்புகிறார், வாழ்ந்திருக்க விரும்புகிறார். ஆம், அந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை, ஒரு ஏக சிந்தையை உருவாக்கி தரப்போகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. இங்கே வேதத்தில் அன்னாள் என்று அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. பெண்ணிலால் என்று அம்மா இருந்தாங்க, அவங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் அன்னாள் கர்த்தர் சமூகத்தில் போனாங்க, அப்படியே ஊற்றினா. பைபிள் சொல்லும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினான். சொல்லலை, ஷி இஸ் நாட் டாக்கிங், ஷி இஸ் நாட் ப்ரேயிங். அவன் சொல்கிறான் ஊற்றினான். அப்படியே ஊற்றுறாங்க. ஊற்றுனா எப்படி, தண்ணீர் அப்படியே பப்ளிங் 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 பொங்கி பொங்கி எல்லாத்தையும் ஊற்றுறாங்க. எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இவங்க திட்டுறாங்க அவங்க திட்டுறாங்க, துக்கமா இருக்கேன், குழந்தை இல்லை, அப்படிலாம் என்ன பண்ணாங்களாம், இருதயத்தை ஊற்றினாங்களாம். என் அன்பு அம்மா, நீங்கள் இருதயத்தை ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது. அவர் கொஞ்சம் கேட்குறாரு, உன் இருதயத்தை தந்துடுவீங்களா, இருதயத்தை ஊற்றுவீங்களா, எல்லாத்தையும் சொல்வீங்களா, எல்லா உண்மையும் சொல்வீங்களா? நம்ம யார்கிட்டமே எந்த உண்மையும் சொல்ல மாட்டோமே. நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம், ஹஸ்பண்டு ஒய்ஃப் எல்லாம் கூட இருக்கட்டுமே, எல்லா உண்மையும் நம்ம சொல்கிறோமா? சொல்ல முடியுதா? சொல்லிடுவீங்களா? இல்லை. ஒரே ஒரு இடம், ஆண்ட சமூகம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஓடினான், கர்த்தர் சமூகத்தில் ஓடினான். மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், பற்பல வேலைகளை செய்கிறேன், இது உங்களுக்கு கவலை இல்லையா? இந்த மரியாள் எப்பவுமே என்ன பண்ணுறாங்க, உங்கள் பாதத்திலே இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப கூலாக ஒரு ஆன்சர் சொல்லுவார் பாருங்க. மார்த்தாளே மார்த்தாளே, சாப்பாடு வேணும் தானே, ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒரு நல்ல பங்கு தெரிந்து கொண்டீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட் போர்ஷன், ஒரு நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க.
ஆண்ட சமூகத்தில் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் காத்திருக்கிறாங்க. இந்த அண்ணன் என்ன பண்ண ஓடினாங்க, தன் இருதயத்தை முழுவதுமாய் ஊற்றி விட்டாங்க. அந்த ஏலி கூட கேட்குறார், என்னம்மா நீ குடிச்சிருக்கிறியா, வெறிச்சிருக்கிறியா, இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறியே? அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நான் ஒரு மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி விட்டேன். அப்போ தான் ஏலி சொல்வார், ஐயோ அப்படியா, நீ சமாதானத்தோடு போ. நீ கடவுளை பார்த்து சொல்லாரு, நீ சமாதானத்தோடு போ. எந்த இடத்துல, எந்த விஷயத்தில், எந்த நபரிடத்தில், எந்த வேலை ஸ்தலத்தில், எந்த குடும்பத்தில் யார்கிட்ட சமாதானம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கே சமாதானம் இல்லையோ அந்த இடத்த கர்த்தர் ஃபில் பண்ணுறாருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சமாதானம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஏலி சொன்னாரா, நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டதின்படியே உனக்காக கடவுது. இவ்வளோ அழுதல்ல, ஜோம் பண்ணல, அப்படியே இருதயத்தை ஊற்றினல, எதெல்லாம் ஊற்றினையோ அதெல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை நம் வாழ்க்கையிலே செய்கிறதே. நான் நினச்சா கூட போதும், நான் வேண்டன்னு கூட அவசியம் இல்லை, நான் அழுது ஜோம் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அழுது ஜோம் நல்லது தான். ஆனால் ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை நான் உன் வாழ்க்கையிலே செய்வேன். ஸோ இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் என்ற அற்புதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நாள். எந்த இடத்த இழந்து போனீங்களோ, இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். இன்னைக்கு நான் எதை இழந்தேன்னு நினைக்கிறனோ, என் வாழ்க்கை எது இழப்புன்னு நினைக்கிறனோ, என் வாழ்க்கை எது வேதனைன்னு நினைக்கிறனோ, எனக்கு எது இல்லைன்னு நினைக்கிறனோ, அந்த இடத்தை கர்த்தர் ஃபில் பண்ணுறாருங்க. கர்த்தர் ஃபில் பண்ணால் தி பெஸ்ட் அவர் கொடுத்தாருன்னா, குட் பெட்டர் பெஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குட்டாக கொடுக்க மாட்டார், பெட்டராக கொடுக்க, தி பெஸ்ட். நீங்கள் சொல்லி பாருங்க, அப்படி ஸ்டிட்டிக் போட்டு சொல்லுங்க, தி பெஸ்ட். என் ஆண்டவர் எனக்கு ஒன்றை தருவார், ஆனால் அது தி பெஸ்ட். நான் தேடினா கூட அப்படி கிடைக்காது, என் கர்த்தரன் கொடுப்பார்ல, அது தி பெஸ்ட்டாக இருக்கும். அண்ணால் பாருங்கள், சமாதானம் புயலி சொன்னாங்க, அதுக்கப்புறம் அண்ணால் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களோ, நீங்கள் சிந்திக்க போகிறீங்களோ, நீங்கள் வேண்ட போகிறீங்களோ, இல்லை நீங்கள் ட்ராவலில் போகும்போது இந்த ஜாலியாக அந்த யூடியூப் வழியாக அந்த மெசேஜை கேட்பீங்களோ, இல்லை வீட்டில் அமர்ந்து கேட்பீங்களோ, முழங்கால் பண்ணிட்டு கேட்பீங்களோ, டைம் பாஸிங் கேட்பீங்களோ, யூடியூப் ஆன் பண்ணிட்டு வேறு வேலையை செஞ்சுன்னு கேட்பீங்களோ, எப்படி வேணால் கேளுங்களேன். ஆண்டவர் பாருங்க, நீங்கள் எப்படி கேட்டாலும் தன்னுடைய சமாதானத்தை நிறைவாக உங்கள் உள்ளத்தில் அவர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லமா, அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, சமாதானமற்ற ஒரு உலகம் ஆண்டவரே, சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, போட்டிகளும் பொறாமைகளும் எரிச்சல்களும் ஆண்டவரே, ஒருவரை ஏமாற்றி ஒருவர் பிழைப்பதுமாய் ஆண்டவரே, மனிதனுடைய இருதயம், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் மாறி போகிற இந்த கடைசி காலத்தில் இருக்கிற ஆண்டவரே, அப்பா நீங்கள் மட்டும் அன்சேஞ்சிங் லார்ட், நீங்கள் மட்டும் நேற்றும் இன்று மாறாத ஒரு தெய்வம் ஆண்டவரே, உங்களுக்கு மாற்றங்களே இல்லை ஆண்டவரே. அப்பா அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டவிழ்த்து தாருங்க ஆண்டவரே. வியாதினால அவங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களா, கடன்களினால சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களா, குடும்பத்தில் பிரிவினைகளினால சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களா, எந்த ஒரு காரியத்தில் சமாதானமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு ஆண்டவரே இந்த செய்திக்கு பிறகு ஒவ்வொரு வாழ்க்கையில் உம்முடைய சமாதானம் கடந்து வரும்படியா, நிறைவான சந்தோஷம் கடந்து வரும்படியா, நிறைவான கிருபை கடந்து வரும்படியா, நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வரும்படியா என்னை நோக்கி கூப்பிடு. அழுது கொண்டு இருக்கிறாங்க, புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க, இருதயத்தில் விசாரங்கள் பெருகி இருக்கிறது ஆண்டவரே, முகத்தில் வழிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன். இந்த செய்திக்கு பிறகு ஆண்டவரே அநேக சாட்சிகளை என் அன்பு தேவன் எழுப்ப போகிறீர் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எந்த ஒரு காரியம் பயப்படுத்துகிறதோ, எந்த ஒரு காரியம் பலவீனப்படுத்துகிறதோ, அந்த பலவீனத்தில் அந்த பயத்தில் கர்த்தருடைய சமாதானம் நிறைவா இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த சீஷர்கள் கூடி ஜெபித்தார்கள் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு பயந்து, அதிகாரிகளுக்கு பயந்து கதவை பூட்டி ஜெபம் பண்ணாங்க ஆண்டவரே. ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு வந்து நடுவே நின்று உனக்கு சமாதானம் நின்றார். பூட்டப்பட்ட அறைகளில் அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்களில் தேவனாகிய கர்த்தர் உட்பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என் அன்பு அம்மா, என் அன்பையா, உங்க வாழ்க்கையில இந்த செய்திக்கு பிறகு ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது.
போகிறது, ஒரு அற்புதம் நடக்க போகிறது. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கிறபடினால உங்களிலிருந்து சமாதானம் புறப்படும். இயேசு சொன்னால், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, என் வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டது. இனி உங்களிலிருந்து சமாதானம் புறப்பட போகிறது, உங்களிலிருந்து வல்லமை புறப்பட போகிறது. தேவ ஆவியானவர் இதை கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மேலும் அசைவாடுகிற ஆவியானவர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்ற போகிறார். புதிய காரியங்கள் தோன்ற போகிறது. பழையவைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகின, எல்லாம் புதிதாகின. ஓ என் அன்பான அம்மாயா, கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானவைகளை யோசிக்காதீங்க. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆமாண்டவரே, அந்த புதிய காரியத்தினால, புதிய சந்தோஷத்தினால என் அன்பு ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தில் உங்களுடைய சமாதானத்தை நிறைவாய் தந்து வழிநடத்துங்க, சந்தோஷத்தை நிறைவாய் தந்து வழிநடத்துங்க. என்னோட தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம், இயேசுவின் வழியாய் கேட்கிறோம், ஜீவனுமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.